வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரெயின் ட்ராப்ஸ் இன்ஸ்பைரிங் கனெக்ட்ஸ் வித் அரவிந்த் ஜெயபால். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம சந்திக்க போற அந்த இன்ஸ்பைரிங்கான பர்சனாலிட்டி அவங்களோட சமையல்ல மட்டும் இல்லாம வாழ்க்கையில பல தடைகள் எல்லாம் தாண்டி பல சாதனைகளை புரிஞ்ச ஒரு சிங்கப்பெண்ணை தான் சந்திக்க போறோம். யூடியூப் உலகத்துல சுவையை பரப்பி எளிய முறையில பாரம்பரிய சமையலை உயிர்ப்பிச்சிருக்காங்க. தன் சமையல் மூலம் எளிய மக்களுடைய உள்ளங்களை நெருங்கி பெண்கள் எதை நினைச்சாலும் சாதிக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. அம்மா சமையல் ஃபுட்ஸ் அப்படின்ற நிறுவனத்தினுடைய நிறுவனர், லட்சக்கணக்கான மக்களுடைய மனதினை கொள்ளை கொண்ட ஒரு சமையல் கலைஞர், நம்மளுடைய மனங்களை வென்றவர் தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போற இன்ஸ்பைரிங்கான பர்சனாலிட்டி அம்மா சமையல் திருமதி மீனாட்சி அம்மா அவர்கள். அவங்களுடைய வெற்றி பயணத்தையும் கடந்து வந்த சவால்களையும் சமையலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிந்தனைகளை பற்றியும் நிறைய பேசலாம். வாங்க நெஞ்சம் நிறைந்த உரையாடலுக்காக நம்மளோட இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி அம்மா சமையல் மீனாட்சி அம்மா அவர்களை சந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. ரெயின் ட்ராப்ஸ் இன்ஸ்பைரிங் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறது ரொம்பவே பெருமையாக இருக்குது. எனக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா. அம்மா, 6வது வகுப்பு மேலே படிக்க முடியாத ஒரு குடும்ப சூழ்நிலை, ஆனால் 7 வயசுலேருந்தே சமைக்க ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் சமைச்ச முதல் உணவு எது? மிளகா கிள்ளி போட்டு சாம்பாருமா. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெங்காயம் தக்காளி வெட்டணுமா, பருப்பை வேக வச்சோமா, மிளகாவை கிள்ளி போட்டு தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தது. அதனால் அது என்னோட ஃபேவரட் கூட. நீங்கள் சமைச்ச அந்த முதல் உணவுக்கு கிடைச்ச பாராட்டு இன்னும் ஞாபகம் இருக்கா? எங்கள் தாத்தா என் பேத்தி சூப்பராக சமைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டினாரு. அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு? ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஆமாம், ரொம்ப. அதுலேயே அதில் ஒரு வார்த்தை சொன்னார், நீ சமைக்கிறத விட இவன் நல்லா சமைச்சிருக்கா பாட்டியை. அப்போ எங்கள் பாட்டியை அந்த இடத்துல தாத்தா டவுன் பண்ணிட்டாரு. என்னவா இருந்தாலும் பேத்தியோட சமையல் இல்லையா, அந்த ஒரு சந்தோஷம் அவங்களுக்கும் ஜாஸ்தியாவே இருந்துச்சு. சும்மா சொல்றாரோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியே நான் போய் எல்லார்கிட்டயும் கேட்டேன், எப்படி நிஜமாலுமே நல்லா இருந்ததா அப்படின்னு. சூப்பரா வச்சிருந்த அப்படின்னாங்க. அப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. சூப்பர். அண்ட் அம்மா சமையல் அப்படின்ற சேனல் யூடியூப்ல ஆரம்பிக்கணுன்ற எண்ணம் எப்போ எவ்வாறு வந்துச்சு? அண்ட் எங்களுக்கு எல்லாமே தெரியும் உங்களோட குடும்பத்தோட பங்கு மிகப்பெரிய பங்கு இதுல அப்படின்றது எங்க எல்லாருக்குமே தெரியும், பார்த்துட்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கும் எல்லாருக்குமே தெரியும். குடும்பமா ஒரு விஷயத்த செய்யும் போது அந்த ஒரு ஃபீல் எப்படி இருக்கு? உண்மையிலேயேம்மா ஒரு சப்போர்ட்டோட, குடும்ப சப்போர்ட்டோட பண்ணும்போது அது ஒரு பெரிய விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலத்தில் நிறைய பெண்கள் சப்போர்ட் இல்லாமலே இருக்கிறாங்க. எனக்கு அம்மா சமையல் அப்படின்ற ஒரு இது எனக்கு வந்தது கிடையாது. என்னோட பெரிய பையனுக்கு யூடியூப் அப்படின்ற ஒன்று இருக்குன்றது எனக்கு தெரியாது. அப்போ உங்களுக்கு யூடியூப் இருந்தது ஏதாவது கேள்விப்பட்டிருந்தீங்களா? ஒண்ணுமே கேள்விப்படல. யூடியூப்னா என்னன்னே அந்த காலத்துல தெரியாது. பையன் சொல்லும் போது, நான் ஒரு சேனல் ஆரம்பிக்க போறேன், சேனல்ல உடனே டிவில வந்துடும் போல இருக்கு, அதுக்கெல்லாம் பயங்கர காசாகும், நீ என்னப்பா அதை ஆரம்பிக்க போறேன்ற, அதுக்கெல்லாம் என்கிட்ட காசே இல்லைன்னு. இல்லம்மா, இது கம்மியான செலவு, ஒரு கேமரா என்கிட்ட இது இருக்கு, லேப்டாப் இருக்கு, அதுலயே எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே சரி ஆரம்பிப்போம் அப்படின்னு. முதல் நாளே நீங்கள் ஒரு 10 வெரைட்டி தோசையை ரெடி பண்ணுங்க அப்படின்ட்டா. சரி, நானும் நம்ம சமைக்கிறது தானே, டக்கு டக்குன்னு ரெடி பண்ணிடலான்னு காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சது, சாயங்காலம் 5 மணிக்கு தான் மாவெல்லாமே ஆட்டி முடிச்சேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் விடிய 3 மணி வரைக்கும் ஷூட் போச்சு. ஒரு ஹாலையே அவங்க எல்லாரும் ஆக்கிரமிச்சுக்கினாங்க. ஒரு இடத்துல டிவி வச்சுக்கிட்டு, அதாவது நம்ம பெரிய பெரிய சேனல்ல எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி எடுக்க ஆரம்பிச்சாங்க. என்னடா இது இப்படி போட்டு படுத்தி எடுக்கிறாங்களே, ஐயோ இது சரி வருமா, நான் வேலைக்கெல்லாம் வேற போகணும்டா, நீ என்ன காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன இதில் போட்டு வச்சின்னா எப்படி அப்படின்னு கேட்டோன்னு, இல்லைம்மா இது 10 நாள் போடுற வீடியோ இது. 10 கண்டென்ட்டும் ஒரே நாளில்? ஒரே நாளில். அப்போ 10 நாளைக்கு எதுக்குப்பா ஒரே நாளில் எடுத்துட்டு அப்புறம் நான் வேலைக்கு போகணும்ல அப்படின்னா, இல்லைம்மா இதோட ஒரு 4 நாள் கழிச்சு தான் நீங்கள் வீடியோ எடுத்தால் போதும் அப்படின்னாப்புல. அப்போ ஐயோ இதென்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இதை போய் எடுத்து என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு முதல் வீடியோ கூட நான் பார்க்கலம்மா. எனக்கு தெரியாது, தெரிஞ்சாதானே பார்க்கணும், எதுல பார்க்கணும்ன்றது உங்களுக்கு தெரியல. ஓகே. அதுக்கப்புறம் போட்டு காமிச்சாப்ல, போட்டு காமிச்சப்பதான் ஓ இப்படியெல்லாம் இருக்கு போல இருக்கு. ஸோ அந்த முதல் வீடியோவை பார்க்கும்போது உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? நான் பேசினதே எனக்கு சிரிப்பா வந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னோட கண் அலப்பஞ்சிக்கிட்டே இருக்கு, கேமரா கிட்ட இருக்கவே இருக்காது. ஓகே. தம்பியை பார்ப்பேன். அப்புறம் இங்கே இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க திருப்பி சொல்கிறாங்க, நீங்கள் கேமராவை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.
எனக்கு கேமரா பார்க்கவே வரல. அந்த 10 வீடியோவுமே நமக்கு கேமராவை உங்களுக்கு பார்க்க வரல. ஆனா இன்னைக்கு உங்களை கேமரா மூலமா உலகமே பார்த்து ரசிச்சுட்டு அண்ட் உங்களுடைய பாரம்பரிய உணவு வகையை வந்து எல்லாரும் வந்து விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் உங்களுடைய இந்த எளிமையான முறை அப்படின்றது இருக்கு இல்லையா, இந்த பாரம்பரிய உணவை சமைக்கக்கூடிய ரொம்ப நம்ம வீட்டில் செய்யற மாதிரி தான், எல்லார் வீட்லயும் செய்யற மாதிரி ஒரு எளிய முறையை வந்து நம்மளுடைய பார்வையாளர்கள் வந்து அதிகமா விரும்புறாங்க. இது எப்படி சாத்தியமாச்சு? இல்லம்மா, இது எங்க பாட்டி வந்து அப்படிதாம்மா. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பேர் வந்தாலும் சரி ஒரு 1/2 hour 1 hour 10 ஐட்டம் பண்ணிடுவாங்க. அவங்க கூடவே இருந்த தொட்டு எனக்கு அவங்கள பார்த்து அப்படியே பழகி அப்படியே கற்றுக்கிட்டது தான் முக்கால்வாசி. இதில் எங்கள் பாட்டி வந்து சமைக்கிற வேலைக்கு மற்ற வேலைக்கெல்லாம் போவாங்க. அவங்க கூட நான் போயிட்டே இருப்பேன். ஒரு செகண்ட் கூட அவங்கள விட்டு நான் இருக்க மாட்டேன். அவங்க கூடவே போனோடனே அங்கேருந்து கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்கள். பிரியாணி ஆகட்டும், எனக்கு இப்போ ரொம்ப வரும் சமையல் அப்படின்னா செட்டிநாட்டு சமையல் ஓகே முக்காவாசி வரும். அதான் நம்மளோட பாரம்பரியமான விஷயங்களை அதுதான் நிறைய வரும். அந்த மாதிரி பழகிட்டது தான் ஒரு ஏன்னா நம்ம உங்களோட வீடியோஸ் நம்ம யூடியூப்ல நம்ம பார்த்தாலுமே வந்து நம்ம பாரம்பரிய உணவு வகைகள் தான் அதிகமா இருக்கும். மேற்படி நிறைய விஷயங்கள் உங்களோட பாரம்பரிய உணவு வகைகள் தான் இருக்கும். பட் ஆனா நிறைய பேர் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் சமைக்கிறாங்க. நம்மளோட பாரம்பரியத்தை தான் சமைக்கணும்ன்ற ஒரு எண்ணம் எப்படி தோணுச்சு? சமைக்கணுன்ற எண்ணம் எனக்கு வரலம்மா. என்ன சொல்கிறது, இந்த இடத்துல ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு மருமக வரும்போது ஃபஸ்ட்டு வந்து அங்கே பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சமையல் கிச்சன் அடுப்பு கிட்ட தான் ஆரம்பிக்குது. அப்போ எங்கள் பையன் எனக்கும் எங்கள் பெரிய மருமகளுக்கும் எதில் அண்டர்ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னு யோசித்தான். அப்போ சொன்னான்மா, நிறைய பேர் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குது, இதை இல்லாமல் பண்ணணும்னா நம்ம சமையல் கற்றுக் கொடுக்கலாம் மற்றவங்களுக்கு. என்ன ஒரு தாட் இல்லையா? ஆமாம், நிறைய பேர் வந்து பருப்பு எது, தோரம் பருப்பு எது, கடலப்பருப்பு எது அப்படின்னு கூட தெரியல. இது எல்லாமே க்ளீனாக சொல்லி கொடுத்தீங்கன்னா இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னான். அதில் தோணுனதுதாம்மா எல்லாருக்கும் நம்மளோட அந்த பழைய சமையல்லேருந்து புது சமையல்லேருந்து எல்லாமே சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இது. ஏன்னா இப்போ கேக் கற்றுக்குறாங்க, மற்றபடி இந்த வெரைட்டி ரைஸ் நிறைய சைனீஸ் ஃபுட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது ஈஸியாக கற்றுக்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் தெரிய மாட்டேங்குது. அவங்க ஸ்கூல் போகிறாங்க, காலேஜ் போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, அதோட கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்றாங்க. அப்போ அங்கே போய் அவங்க கஷ்டப்படுறாங்க. இப்போ இப்படி ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் ஆரம்பத்தில் வந்து ஒரு விஷயம் ரொம்ப அழகாக சொன்னீங்க, சமையல் கட்டு பக்கமே வராத உங்களுக்கு வந்து அந்த சமையலை வந்து அறிமுகப்படுத்துறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தோரம் பருப்பு எது, மற்ற பருப்பு வகைகளை 4 வச்சு எந்த பருப்பு எதுன்னு கேட்டால் கூட சொல்ல முடியாத ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக தான் அமைஞ்சிருக்கு. நம்ம ஆரம்பித்த புதுசில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் வச்சு அதில் வந்து வளையல் வச்சு ஒவ்வொரு ஐட்டமாக வச்சு ஒரு கிட்டத்தட்ட 27 ஐட்டம் அதில் வச்சு ஒட்டி அதில் பேர் எழுதி நான் வீடியோ போட்டிருப்பேன். இப்படி இருந்தா இது வந்து தோரம் பருப்பு, இது பாசி பருப்பு, கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே ஓகே. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மறுபடியும் உங்களோட யூடியூப் சேனல்ல போய் அந்த வீடியோவை பார்த்து அந்த பொருட்கள்லாம் என்னென்னன்றதை எளிமையா கற்றுக்க முடியும். அண்ட் இப்போ நீங்க சொன்னீங்க முதல்ல அந்த வீடியோ ஷூட் பண்ணி போடும்போது, இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, கேமரா மைக்கு எல்லாமே விதவிதமான விஷயங்கள்லாம் வந்துருச்சு, நிறைய ஆன்லைன் ஷாப்பிங்ல கிடைக்குது, ஈஸியா வாங்கி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்மளோட ஷூட் எல்லாம் எடுத்துடுறாங்க. பட் அந்த காலகட்டத்தில் நீங்க சேனல் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அது என்ன மாதிரி ஒரு சவாலா இருந்துச்சு? உண்மையிலே அது சவால் தாம்மா. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருளை நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து எல்லாமே ரெடி பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம ஆரம்பிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டக்குன்னு இப்போ எனக்கு இது இல்லை, 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கம்மா, நான் அதை புக் பண்ணுறேன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 1/2 hour கூட நம்ம வெயிட் பண்ண வேண்டியதில்லை, உடனே வந்துடும், உடனே நம்ம ஆரம்பித்து பண்ணிடலாம். அந்த மாதிரி ஆயிடுச்சுமா இப்போ உள்ள காலங்கள். அப்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த வெரைட்டிஸ் ஆஃப் தோசையெல்லாம் வந்து நீங்கள் ரெடி பண்ணி ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணியிருந்திருப்பீங்க. முதல் வீடியோ எடுத்து அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணி அதுக்கான ஒரு ஃபீட்பேக் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எவ்வளோ சவாலாக இருந்துச்சு? அது பயங்கர சவால் தாம்மா. ஏன்னா எனக்கு வீடியோ அதாவது சமைக்க மட்டும் தான் தெரியும், வேறு எதுவும் எனக்கு தெரியாது. எல்லாமே என்னோட பெரிய பையன் சத்யநாராயணன் தான் வீடியோ எடுத்தது, எடிட் பண்ணது, அதுக்கப்புறம் அப்படி பண்ணது. அதை பண்ணிவிட்டு எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து, அந்த கமெண்ட்டை இன்ன வரைக்கும் என்னால் மறக்கவே முடியாது. அதாவது அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா,
கிச்சன் சைடே போகாம ஒரு பிள்ளைக்கு வந்து சமைக்க சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ அவங்க மாமியார் வீட்டில் அவங்க இருக்கிறாங்களாம். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன கொடுத்துருந்தாங்க பாருங்க, சூப்பர்மா, இந்த மாதிரி பாரம்பரியமா நான் வந்து பார்க்கவே இல்லை. இன்னும் 2 சேனல் நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 சேனல்ல 4 சேனல்ல தான்மா இருந்தது. யாருன்னு கேட்டிங்கன்னா கௌரி சமையல் சொல்லிட்டு ஒன்று, நெக்ஸ்ட் நானே, இன்னொன்று வந்து நிஷா முதலிகான்னு சொல்லிட்டு ஹிந்தி சேனல். நீங்கள் வந்து இன்னும் வந்து டெவலப் பண்ணிக்கோங்க உங்களை, சூப்பராக இருந்தது. நீங்கள் பேச மட்டும் கற்றுக்கங்க, ஏன்னா எனக்கு முதல் வீடியோ பேச மட்டும் கற்றுக்கங்க, ஆனால் தெளிவாக போட்டிருந்தீங்க வீடியோ. உங்களோட வீடியோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப நாள் வந்து உடனே நம்பர் கேட்டு என்கிட்ட பேசவும் செஞ்சுட்டாங்க. அப்போவே மிஞ்சி போனால் ஒரு 3 வீடியோ போட்டிருப்போம். ஓகே, ரொம்ப நல்லா பண்ணுறீங்கம்மா அப்படின்னு. இப்போ வரைக்குமே என்னை ஊக்குவிச்சது அந்த அவங்களோட பேச்சும் கமெண்ட்டும், நம்ம நல்லா பண்றோமா அப்படின்னு சொல்லிட்டு ஊக்கமா இருந்திருக்கும் இல்லையா? ஏன்னா நம்ம செய்யறது சரி, நம்ம இன்னும் நிறைய செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசையும் ஒரு உற்சாகத்தையும் அது கொடுத்துருக்கோம். அவங்க பேர் வந்து சத்யா. சூப்பர். உங்களோட ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ண அந்த நேரோட பெயரையும் நீங்க அழகா ஞாபகம் வச்சு அந்த கமெண்ட்டையும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நிறைய வீடியோஸ் அப்படியே உங்களோட பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களாமா உங்களுடைய சமையல் வந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும், அது ஒரு வணிகமா மாறும் அப்படின்னு என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? யோசிச்சதே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏதோ யூடியூப்பில் போடுறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு. ஒரு நேரத்தில் இந்த வியாபாரம்லாம் பண்ணணும்னு யோசித்தப்போ நமக்கு சப்போர்ட் பண்ண ஆள் கிடையாது. பசங்கள்லாம் சின்ன சின்ன பசங்க, அதை ரோட்டில் விற்றுருக்கிறேன், அதே ஊறுகாயை ரோட்டில் விற்றுருக்கிறேன், வீடு வீடாக போய் கொடுத்துருக்குறேன். அந்த மாதிரி கொடுத்தப்போ நம்மளால் அந்த பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு தெரியல, நமக்கு அந்த அளவுக்கு இது இல்லை. ஆனால் இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு வியாபாரத்தை எப்படி டெவலப் பண்ணணும், ஒரு விஷயத்தை எப்படி வெளியே கொண்டு போகணும் அப்படின்றதுக்கு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அது இல்லாத தொட்டே 50 வருஷ வாழ்க்கையை வந்து நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்ப யோசிப்பேன். இப்போவும் நான் யோசிப்பேன். நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, 50 வருஷ வாழ்க்கையை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு யோசிக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் வேஸ்ட் பண்ணலை, இந்த 50 வருஷ வாழ்க்கையை வந்து நீங்கள் வந்து ஒரு வெற்றிக்கு தயாராகிட்டு இருந்திருந்திருக்கீங்க இந்த 50 வருஷம். அந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அந்த காலத்தில் வந்து நீங்கள் சொன்னீங்க ரோட்டில் போய் இதே ப்ராடக்ட்ஸை நம்ம ரோட்டில் போய் விற்றுருக்கோம், வீடு வீடாக போய் கொடுத்துருக்கோம். பட் ஆனால் இன்னைக்கு நம்மளை தேடி வந்து அந்த ப்ராடக்ட்ஸை வாங்குறாங்க. இந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது என்ன சொல்கிறது, இதுக்கு வார்த்தைகளே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த இடத்த நம்ம எட்டுவோம் அப்படின்ற ஒரு கனவு கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ யோசிச்சாலும் உட்காந்து யோசிச்சோன்னா இதெல்லாமே கனவு போல தான் தோணும். நம்ம சாதிச்சிருக்கோமா, நம்ம செஞ்சுருக்கிறோமா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து அடிக்கடிக்கு கொண்டு வந்து பார்ப்பேன் நான். அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இப்போ இந்த விஷயம் நம்ம பேசிகிட்டு இருக்கும் போதுமா, இதுக்கு முன்னாடி நம்ம பேசும்போது நீங்கள் சொல்லியிருக்கீங்க இதே டி நகரில் வந்து நான் போய் ஊறுகாய் வைக்கிறதுக்காகலாம் போயிருக்கேன்னு. இப்போ நீங்கள் அதே இடத்துக்கு போகும்போது உங்களுடைய எண்ணம் ஓட்டம் என்னவா இருக்கும்? ஒவ்வொரு தடவையும் நான் அந்த சந்தில் போய் தான் வண்டி விட்டுட்டு போவோம். அங்கே போகும்போது ஒவ்வொரு டைமும் நாங்கள் உட்கார்ந்து இருந்த அந்த பழைய ஞாபகங்கள், ஒரு சொட்டு கண்ணீராவது அந்த இடத்துல எனக்கு வராமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா அந்த இடத்துக்கு போகும்போதே எனக்கு அந்த ஃபீல் வந்துடும். ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கும் இல்லையா? சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய சமையல் வீடியோக்கள் யூடியூப்ல தொடர்ந்து நம்ம சேனலில் போட்டுட்டு இருந்திருக்கீங்க. அம்மா சமையல் ஃபுட்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை துவங்கணுன்ற எண்ணம் எப்போ வந்துச்சுமா? அம்மா அது வந்து முதல்ல இருந்தே நான் அந்த ஊறுகாலாம் பண்ணிட்டு இருந்தேன் இல்லைங்களா, அப்போ வந்து யோசிப்பேன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. அப்போ நம்ம யூடியூப் சேனலில் ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே எதுவுமே ஒளிவு மறைவு இல்லாமல் போட்ட தொட்டு எல்லாம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் கேட்டாங்க, அம்மா எங்களுக்கு இட்லி பொடி செஞ்சுட்டாங்களே, சாம்பார் பொடி செஞ்சுட்டாங்களே அப்படின்னு கேட்கும்போது இது ஒரு ப்ராடக்டாக நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. அப்போ நான் யோசிச்சேன் எப்படி கொடுக்கணும் அப்படின்னும் போது அவங்களே சில ஐடியாக்கள் கொடுத்தாங்க. ஆமாம், நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணுங்க, அதுல இருந்து நீங்க கொடுங்க, உங்க பக்கத்துல இருக்கிற கொரியர் ஆபீஸ்ல கேட்டீங்கன்னா அங்கிருந்து நீங்க கொரியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து வீட்டுக்கே கூட நாங்க வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு ஆரம்பிச்சதான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சாம்பார் பொடியும் பூண்டு இட்லி பொடியும் ஆரம்பிச்சது. இப்படி 2 கொடுத்துட்டு இருக்கும் போதே அதுக்கப்புறம் சொன்னேன், எங்க அம்மாலாம் குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி தருவாங்க, இப்போ எங்க அம்மா வந்து இல்லை, எங்கள் அம்மா ஊரில் இருக்காங்க, அவங்களால அரைச்சி கொடுக்குமா, நாங்கள் வேலைக்கு போகிறோம், குழம்பு மிளகாத்தூளும் அரைச்சி கொடுங்க அப்படின்னு கேட்டப்போ சரி அடுத்து குழம்பு மிளகாத்தூள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்தோம். இப்படி எடுத்துகிட்டு வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா கொடுக்கும் போது அதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் 65 மசாலா, மீன் வறுவல் மசாலா, இந்த மாதிரி மட்டன் மசாலா, பிரியாணி மசாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா
நம்ம வந்து 64 ஐட்டம் கொண்டு வந்துட்டோம். ஸோ மசாலாக்கள் மட்டுமே 64 வெரைட்டிஸ் ஆஃப் மசாலா இருக்குமா. அது இல்லாம வத்தல், வடகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளி டைம் பார்த்தீங்கன்னா அதிரச மாவு, ரெடிமேட் அதிரச மாவு, இது வந்து யாருமே கொடுக்கல. நிறைய வந்து இருக்கு. நம்மளது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து போயிட்டுருக்கு. இந்த வாட்டி தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 2000 கிலோ நம்ம வந்து சேல் பண்ணியிருக்கோம். மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அது. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஆமாம், ஏன்னா முதல் வருஷம் 500 கிலோ போட்டோம். அடுத்த வருஷம் நான் அதே 500 கிலோ கனெக்ட் பண்ணி வச்சிருக்கும் போது 1500 கிலோ வந்துருச்சு. அப்போ இந்த வாட்டி நாங்கள் வந்து பிளான் பண்ணி நம்ம 2000 ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2000க்கு மேலேயே நம்ம ரீச் பண்ணோம். ரெடிமேடாக முறுக்கு மாவு. ஆஃபீஸ் போகிறாங்க, தீபாவளி நாளைக்குனா இன்னைக்கு வரைக்கும் ஆஃபீஸ் போயிட்டு வருவாங்க. இன்னைக்கு நிறைய பேரோட ஃபேமிலியில அப்படிதான் இருக்காங்க இல்லையா? அது ரொம்ப ஈஸியா ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் முறுக்கு மாவு, தட்டை மாவு, சோமாஸ் மாவு, இப்படி எல்லாமே சீசன் டைம்ல நம்ம அது எல்லாமே ரெடி பண்ணி அது எல்லாமே சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 145 ஐட்டம் வந்து ஸோ வெரைட்டிஸே வந்து 145 ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க சேல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ 145 ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம இந்தியாவை தவிர கிட்டத்தட்ட 10 நாடுகளுக்கு நீங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? ஏன்னா நம்ம இங்க மட்டும் பண்ணிட்டு இருந்தோம், அப்புறம் ஒரு எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு விஷயம் 10 நாடுகளுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே நம்ம சப்ஸ்கிரைபர் தான். எங்களுக்கு அனுப்பிச்சி வைங்களேன், எங்கள் ஊருக்கு அனுப்பிச்சி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாடாக கேட்கும் போது அதில் வந்து தம்பி என்ன பண்ணாப்புல, ரமேஷ் வந்து எப்படி அனுப்பலாம், என்ன மாதிரி பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தையும் ஐடியா கேட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாட்டுக்கு ரெகுலராக அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்மளோட ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா 4000 ரூபாய் தான் இருக்கும். ஆனா அவங்களோட கொரியர் சார்ஜ் 12000 இருக்கும். பட் இருந்தாலும் அதை விரும்பி வாங்கிக்கிறாங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு எனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஒரு சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரனரா இருக்க ஒரு சூழ்நிலையில ஒரு பெண் தொழில் முனைவோரா நீங்க நிறைய சவால்களை சந்திச்சிருப்பீங்க இல்லையா? அந்த சவால்கள் என்ன, அதை எப்படி சமாளிச்சீங்க? அதாவது ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து 100 பேரையும் எப்பவுமே எந்த ஒரு விஷயத்துலையுமே திருப்திப்படுத்த முடியாது. ஃபேமிலிலேயே வச்சுக்கிட்டிங்கன்னா 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேரையும் நம்ம திருப்திப்படுத்த முடியாது. 4 பேருக்கிட்டே நம்ம நல்ல பேர் வாங்க முடியாது. கண்டிப்பாக அதில் ஒருத்தர் நமக்கு கெட்ட பேர் தான் வாழ்க்கையில். அதுதான் நம்மளை வந்து குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதை நம்ம குறையா மட்டுமே ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மேலே வர முடியாது. ரொம்ப அழகாக சொன்னீங்க. அவங்க குறை சொல்கிறாங்க, நம்ம இந்த விஷயத்த செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா மேலே வர முடியாது. அவங்க குறை சொல்கிறவங்க அதே இடத்துல இருக்கட்டும், அதை மீறி நம்ம மேலே போகணும் அப்படின்ற எண்ணத்தை நான் வளர்த்துப்பேன் எப்பவுமே. பொருளில் கூட குறை சொன்னால் குறை இருந்தால் கண்டிப்பாக அந்த குறையை மாற்றிக்க பார்ப்பேன், மாற்றிடுவேன், உடனே சரி பண்ணி போவோம். சரி, இந்த ஐட்டம் இவங்களுக்கு வந்து நிறைய, அதாவது ஒருத்தர் சொல்கிறத விட 4 பேர் சொல்லும் போது அந்த விஷயத்த நம்ம மாற்றி தான் ஆகணும் கண்டிப்பாக. அப்போ அந்த விஷயத்த வந்து மாற்றிடுவேன். அந்த மாதிரி எல்லா பெண்களுமே ஒரு விஷயத்த ஆரம்பிச்சுட்டு ஒருத்தர் குறை சொன்னா கூட அந்த விஷயத்த பண்ணாமலே விட்ட நிறைய பெண்களை நான் சந்திச்சிருக்கிறேம்மா. என்னன்னு கேட்டால் இவங்க வந்து குறை சொல்கிறாங்கம்மா, ஃபேமிலிலையுமே அப்படிதான், இவங்க வந்து குறை சொல்கிறாங்க, இப்படி பேசுகிறாங்க அப்படின்னும் போது என்னோட இது ஃபுல்லாக நான் டவுன் ஆகிடுறேன். ஏன் நம்ம டவுன் ஆகணும்? அதையே வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் இல்லையா? சரி, நம்மக்கிட்ட அந்த குறை இருக்கான்னு கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அதை மாற்றிட்டு அவங்க முன்னாடி நம்ம மேலே வர்றது தான் என்னோட சக்ஸஸ் அப்படின்னு எப்பவுமே யோசிப்பேன். நான் இந்த இடத்துல உங்கள்கிட்ட இது கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்கள் இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க, நிறைய பெண்கள் வந்து ஒரு விஷயத்தை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க, பட் ஆனால் ஒரு குறையோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு விஷயம் வந்து அவங்களோட மனசுக்கு ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருந்தால் பின் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. அதே மாதிரி தான் பெண்களுக்கு வந்து சாதிக்கணும் அப்படின்ற ஆசை வந்து நிறைய இருக்கு. பட் ஆனால் பயம் அதை விட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ அந்த சாதிக்கணும் அப்படின்ற நினைக்கும் போது இந்த பயத்தினால அப்படியே பின் எடுத்து போயிடுறாங்க. எனக்கு இதில் பயம்ன்றதை விட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள வந்து ஒரு விஷயத்த சொல்லி அவங்கள தடுத்துடுறாங்க. எவ்வளோ பெரிய தைரியசாலியா இருந்தாலும் சரி, எனக்குமே இந்த அளவுக்கு சாதிச்சாலுமே ஒரு சின்ன விஷயம் அங்கே வரும்போது உட்காந்து யோசிப்பேன். உண்மையிலேயே அது வந்து ஐயோ இதை நம்ம மாற்றிக்கணுமா மாற்றிக்க கூடாதா? அப்போ நம்ம மனசுக்கு தெரியும் அது தப்பு இருந்தால் மட்டும்தான் மாற்றிக்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ ஹஸ்பண்டே கூட ஒரு குறை சொல்கிறாரு, உன்னால் முடியாது அப்படின்றாரு. முடியாதுன்னு உட்கார்ந்துடுறாங்க. எதுக்கு உட்காரணும் அந்த இடத்துல? என்னால் முடியும், ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் சாதிச்சு காமிக்கிறேன். முடியலன்னா நீங்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லலாம்ல அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல அதோட நின்றுடாம முயற்சி அப்படின்றத தொடர்ந்து எடுத்துட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த முயற்சி செய்யாமையே வந்து நமக்கு வெற்றி கிடைக்கலன்னு முடிவு பண்ணிக்க கூடாதுன்னு. உண்மை அதுதான். ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட வெறும் சேனலோட நிக்கல,
நிக்கல, மசாலா விற்கிறதோட நிக்கல, நிறைய பேர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நிச்சயமா. ஏன்னா நம்ம வந்து நம்பர் கொடுத்துட்டு நிறைய பேர் பேசுறாங்க, கால் பண்ணி கேட்பாங்க, நான் இந்த பிசினஸ் தொடங்க போறேன், எப்படி பண்றது, என்ன பண்றதுன்னு கேட்பாங்க. எங்க வீட்டுக்கார் வேணான்றாரு, மாமியார் வேணான்றாங்க, என்ன பண்ணலாம், எனக்கு தைரியமே இல்லை அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அவங்களுக்கு நிறைய வந்து நான் ஐடியாஸ் கொடுப்பேன். அப்ப அந்த இடத்துல ஜெயிச்சவங்க ஒரு சமையல் கலைஞரா இல்ல, ஒரு ஆண்டர்பிரினரா இல்ல, ஒரு கன்சல்டன்ட்டாவும் நிறைய விஷயங்கள், நிறைய பேருக்கு ஆலோசனைகளும் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. சூப்பர், ரொம்ப அழகான ஒரு விஷயம். இங்க நம்ம பார்க்கும்போது நிறைய புது புது ரெசிபிஸ் பார்க்க முடியுதுமா. இந்த புது ரெசிபிஸ் எல்லாம் எங்க இருந்து ஊக்கம் எடுத்துக்கிறீங்க? இல்லம்மா, ஒரு விஷயத்த வந்து நான் கொஞ்சம் வீட்டில் தான் பண்ணுவேன். பண்ணும்போது கொஞ்சம் எடுத்து வச்சிருவேன், அது எவ்வளோ நாள் கெட்டு போகாமல் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம், ஒரு செக் பண்ணி பார்த்துட்டு. ஆமாம், அது குறைஞ்சது 1 மாதம் 2 மாதம் இருந்தது அப்படின்னா சரி இது பண்ணுவோமே. இப்போ நிறைய பேர் வேலை ஃபாரினில் தான், மெயினாக எனக்கு ஃபாரின்லேருந்து கேட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா நாங்களாம் ஒரு குழம்பு வச்சு 1 வாரத்துக்கு வச்சுப்போம், அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் யோசித்தப்போ தக்காளி சட்னி மாதிரி, அதே மாதிரி மணத்தக்காளி பூண்டு குழம்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா இது புளியோதரை குழம்பு, இது எல்லாமே ரெடி பண்ணியிருக்கிறோம் இப்போ புதுசாக. அப்புறம் கோங்கரா சட்னி, அது வந்து சாப்பாட்டில் போட்டு நீங்கள் பனைஞ்சி சாப்பாடு எடுத்துகிட்டு போனால் 2 நாள் ஆனாலும் கெட்டே போகாதுமா. ஓகே, நிறைய புது புது ரெசிபிஸ் பார்த்தோமா. பொதுவாக நீங்கள் உணவு தயாரிக்கும் போது முக்கியமாக ஒரு சில அம்சங்கள் இது இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்கல்ல, அது என்ன? முதல்ல வந்து சுவை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப சுத்தமாக பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசிப்பேன். எது எடுத்தாலுமே, ஒரு கருவேப்பிலை எடுத்தாலுமே நம்ம கழுவி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதை வந்து கட்டாயமாக நம்மக்கிட்ட இருக்கிறவங்க கிட்ட கூட சொல்லிவிடுவோம். நம்ம செய்கிற இடத்த வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறது ஃபஸ்ட்டு. இது எல்லாமே இருந்தால் தான் நம்ம செய்கிற பொருள் வந்து மனசார மன திருப்தியோட, நமக்கு முதல் திருப்தி ஏற்பட்டு செய்யும் போது தான் அவங்களுக்கும் அதில் ஒரு திருப்தி இருக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கே இருக்கணும். அப்போ தான் வந்து அதை நம்ம வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கும் போது அவங்களும் அந்த திருப்தி அடையணும், அப்படி யோசிப்போம்மா நான். இன்னைக்கு இருக்கக்கூடிய இணையவழி சுதந்திரம், நம்மளோட இன்டர்நெட் வந்து எல்லாருக்குமே வாய்ப்புகளை ரொம்ப ஈஸியாக கொடுக்குதுமா. அவங்களோட தனித்திறமைகள் எல்லாம் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா ஒருத்தர் என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மற்ற எல்லாருக்கும் பிடிச்சதை பண்ணணுமா. நமக்கு மட்டும் பிடிச்சதை பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அது நமக்கு மட்டும் தான் பிடிக்கும். நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயமும் இன்டர்நெட்ல கூட சரி மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நமக்கு நம்ம சம்பாதிக்க அப்படின்னு யோசிக்காம மற்றவங்களை போய் சேரும்போது அந்த விஷயம் அவங்களுக்கும் பிடிச்சிருக்கணும், அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அந்த பிடிச்சிருக்குன்றதை விட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கணும். இன்னைக்கு நம்ம பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா அவங்க முதல்ல மனசுல என்ன வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? முதல் தைரியம் வேணும், அவங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை வேணும். நம்மளால பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு வந்தாதான் அடுத்த விஷயத்த நம்ம பண்ண முடியும். நம்ம மனசுக்குள்ளவே இதை பண்ண முடியுமா, நம்மளால பண்ண முடியாதா, செய்யலாமா வேண்டாமா, இவங்களே குழப்பத்துல இருந்தா எந்த விஷயத்தையும் நம்ம சாதிக்க முடியாது. ஆனா அவங்க மனசளவுல தயாராயிடணும். ஸோ மனசளவுல ஒரு தெளிவை உருவாக்கிக்கிட்டு அவங்க மனசுக்கு ஒரு நம்பிக்கையும் உருவாக்கிட்டு அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான். அதுக்கப்புறம் தான் பணம் ரெடி பண்றது, பொருள் ரெடி பண்றது, என்ன பிசினஸ் பண்ண போறோம் அப்படின்றதையும் நம்ம வந்து முதல்ல முடிவு பண்ணணும். அப்ப நீங்க வந்து போய் அந்த ஒரு பிசினஸ் பண்ண போறேன்னு உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லும் போது அவர் ஒரு ஐடியா கொடுப்பாரு, அப்பாட்ட சொல்லும் போது யாராவது ஒரு கேள்வி கேட்டா கூட அதை நம்ம எதிர்கொள்ற அளவுக்கு நம்ம கிட்ட தைரியம் இருக்கணும். கரெக்ட். இல்ல இது பண்ணா கரெக்டா வரும் அப்படின்னு அவங்க கிட்ட நம்ம தைரியமா பேசுற அளவுக்கு நம்ம அந்த தொழில் மேல நம்பிக்கை இருக்கணும். அப்படி இருந்தாதான் அவங்க கிட்டயும் பேசணும். யாருக்கா இருந்தாலும் முதல் படியே வந்து அந்த நம்பிக்கையும் அந்த ஒரு தன்னம்பிக்கையை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுட்டு தைரியத்தையும் இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். அண்ட் அம்மா, உங்களோட பயணத்துல மறக்க முடியாத தருணம்னு எதை சொல்லுவீங்க? இந்த மசாலா வந்ததுதாம்மா. ரெண்டாவது இப்படி ஒரு பயணத்துல நம்ம கால் எடுத்து வைப்போம் அப்படின்ற, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்பிக்கை இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நம்பிக்கை எனக்கு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை. அப்புறம் அதில் நான் திடமானேன். அதை தான் இப்போ நான் மற்றவங்களுக்கு சொல்கிறேன். நம்மளால முடியும், பண்ண முடியும். ஒரு விஷயத்த பண்ணும்போது இத்தனை ஐட்டம் பண்ணி, நிறைய பேரை வந்து இதை ஆரம்பிக்கும் போதும் சரி இப்போ வந்துட்டு இருக்கும் போதும் சரி அவங்க சொல்கிறது 2-3 ஐட்டம் பண்ணுங்க, அப்போ தான் திருத்தமாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நம்பிக்கை இருக்குது, இந்த 104 ஐட்டமும் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே தரத்தோட, அன்னைக்கு என்ன தரத்தோட கொடுத்தனோ அதே தரத்தோட கொடுக்க முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்குது.
அப்போ அந்த நம்பிக்கை தான் நமக்கு வந்து வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே என் மைண்ட் செட்டில் வந்து ஓட்டிக்கிட்டே இருப்பேன் நான். இதுதான் மற்றவங்களுக்கும் கரெக்டாக இருக்கும்னு யோசிக்கிறேன். ஆனால் மற்றவங்களோட இது எப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுடைய இந்த பயணத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் ஏதோ புதிய திட்டங்கள் ஏதாவது வச்சிருக்கீங்களா? இருக்குமா, ஆனால் வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கோம். ஹோட்டல் பெருசாக ஹோட்டல் மாதிரி இல்லை, சின்னதா அழகா பண்ணணும் அப்படின்றது எங்களோட திட்டம். உங்களுடைய சமையலை நாங்க யூடியூப்ல பார்த்தாச்சு, அடுத்து உங்களோட ப்ராடக்ட்ஸை நாங்க பார்த்தாச்சு, ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணியாச்சு. இது ரெண்டும் சேர்ந்து மக்கள் சாப்பிடக்கூடிய ஒரு உணவகமா இருக்க போகுது. ஆமா, நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். உங்களோட வாழ்க்கை பயணமா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய பெண்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய விஷயங்களா இருக்கட்டும், நிறைய பேசிட்டோம். நம்மளுடைய செக்மெண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட், ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ். நிறைய விஷயங்கள் நீங்க மனசுல இருந்து சொன்னீங்க. அதே மாதிரி இப்ப கேட்கக்கூடிய கேள்விக்கு டக்குன்னு உங்க மனசுல இருக்கக்கூடிய பதில்களை எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு பிடித்த உணவு? எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி. ஓகே, எல்லாருக்கும் பிடிச்ச அந்த பிரியாணி தான். நீங்க சமைக்க விரும்பும் ஒரு பிரபலம்? அஜித். சூப்பர், தலைக்கு. ஓகே. வீட்டில் அதிகமாக கேட்கப்படும் ரெசிபி? வீட்டில் வந்து பசங்க கேட்கறது பார்த்தீங்கன்னா சிக்கன் 65ல் க்ரீனில் பண்ணுவேன். அது வந்து ரொம்ப பிடிக்கும். சூப்பர், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஓகே. ஒரு நாள் பிரேக் கிடைச்சா என்ன செய்வீங்க? நல்லா படுத்து தூங்குவேன். ஸோ தூக்கம் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். யூடியூப் இல்லாமல் இருந்திருந்தா இன்னைக்கு மீனாட்சி அம்மா என்னவா இருந்திருப்பாங்க? இன்னும் 4 வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிற மீனாட்சி அம்மாவாக தான் இருந்திருப்பேன். அண்ட் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தையும் உங்களுடைய சிந்தனைகளையும் எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்மா. அண்ட் உங்களுடைய பயணம் இன்னும் மேலும் மேலும் சிறக்கணும் அப்படின்றது எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூமா. தேங்க்யூ. வீட்டில இருந்தே உலகத்தை போய் சேரலாம். சமையல்ல மட்டும் இல்ல, வாழ்க்கையிலையும் நீங்க எதை எடுத்து முயற்சி செஞ்சாலும் நிச்சயம் வெற்றி பெறலாம்ன்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கவங்க தான் நம்மளுடைய அம்மா சமையல் மீனாட்சி அம்மா அவர்கள். ஒரு எளிய குடும்பத்து பெண் தன்னுடைய உழைப்பாலும் தன்னம்பிக்கையாலும் இன்னைக்கு ஒரு சிறந்த தொழில் முனைவோரா இருக்காங்க அப்படின்றது பலருக்கும் ஒரு ஒளிக்கதிரா தான் இருக்கும். உங்கள் கனவுகள் எதுவா இருந்தாலும் அதை நம்பி ஒவ்வொரு நொடியையும் சொர்க்கமா மாற்றுங்க. இது ரெயின் டிராப்ஸ் இன்ஸ்பைரிங் கனெக்ட்ஸ். இன்னொரு இன்ஸ்பைரிங்கான பர்சனாலிட்டியோட இன்ஸ்பைரிங்கான கதையோட அடுத்த வாரம் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடைய பயணமும் கனவுகளும் அழகாய் நினைவாகட்டும். நன்றி, வணக்கம்.